அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் குட்டி கதை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். முயற்சி. 5ஆம் சார்லஸ் மன்னர் போர்ல தோத்துடுறாரு. தோத்துட்டு மன அமைதிக்காக ஒரு தேவாலயத்துல போய் இருக்கிறாரு. அங்க தேவாலயத்துல சின்ன சின்ன பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 2 கடிகாரங்கள அத சுத்தம் செஞ்சு ஓட வைக்க முயற்சி பண்றாரு. ஆனா 2மே ஓட மாட்டேங்குது. அப்படியே ஓடுனாலும் வேற வேற நேரங்கள்ல காமிக்குது. என்னடா இதுன்னு எவ்வளோ வாட்டி முயற்சி பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வார்த்தை வருது. ஒரு சாதாரண கடிகாரங்கள், அந்த 2 கடிகாரங்களும் ஒரே மாரி நேரத்தில போகணும்னு நான் முயற்சி பண்றேன். இந்த கடிகாரத்தையே என்னால ஓட வைக்க முடியலம்போது, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் என்ன மாரியே யோசிக்கணும், ஒரே மாரி சிந்திக்கணும்னு நெனச்சது தப்பு இல்லையா? அப்படின்னு முடிவெடுத்துட்டு, அதுக்கப்புறம் பெரும் முயற்சி கொண்டு அந்த கடிகாரத்த ஓட வைக்கிறாரு. அதே மாரி தான் ஒரு மன்னன் என்ன பண்றாரு, ஒரு நாட்டுடைய மன்னன் தன்னோட இன்னொரு எதிரி கிட்ட தன் நாட்ட இழந்துட்டு காட்டுல போய் ஒளிஞ்சு இருக்காரு. ரொம்ப நாளா காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ள இருக்காரு. அப்படி குகைக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு சிலந்தி கட்டுற கூட பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. அது எத்தன வாட்டி முயற்சி பண்ணி மீண்டும், மீண்டும், மீண்டும் ஒரு கூட்ட கட்டுது, தன்னுடைய மன உறுதிய இழக்காம. அப்போ அந்த குகைய விட்டு வெளியில வரார். தன் மேல அன்பு வச்சிருந்த மக்கள் எல்லாம் கூட்டுறாரு. திரும்பவும் அந்த எதிரியோட போர் புரியிறாரு. அந்த எதிரிய தோற்கடிச்சு நாட ஆள்றாரு. முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. எப்படி குழந்தைங்க நல்லா படித்தா கஷ்டப்பட்டு அதாவது அவங்க வாழ்க்கையில் மனசை வச்சு ஒரு நிறைய முயற்சி பண்ணி படிக்கும் பொழுது அதில் நல்ல மதிப்பெண் அவங்க எடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு செயலியும் நம்ம முயற்சின்னு ஒன்று பண்ணும் பொழுது அது நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும். முயற்சி திருவினையாக்கும். நன்றி, வணக்கம்.